டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவெடுக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசியில நிறைய இருக்கும். பயங்கரமான அறிவான குணம், பயங்கரமான சிந்தனையான குணம் எல்லாமே இந்த விருச்சிக ராசி நம்ம கண்டிப்பா சொல்லலாம். சனி பகவானுடைய பார்வை எல்லாமே செம்மையா பாக்குறாரு. சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பாரு. கண்டிப்பா கல்யாணம் நடக்காத அனைவரும் கண்டிப்பா இதை எழுதியே வச்சுக்கோங்க. 2026 அதிகமா கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசியை மட்டும்தான் இருக்கும். எந்த கிரகமே விருச்சிக ராசி 2026 கெட்டதை கொடுக்க கூடாது. இது விதி. தொழில்ஸ்தானத்துல ராகுக்கு எது இருக்கு, கண்டிப்பா பெரிய அளவு கொண்டு போய் பார்த்து. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026 இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும். எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய அளவுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு, கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026 அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி? காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சக ராசி. இவங்களுடைய முடிவுகள் எல்லாமே பாருங்க, டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. விருச்சக ராசியுடைய தொடர்பு எப்போதுமே இந்த ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவெடுக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசியில நிறைய இருக்கும். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் விருச்சிக ராசியில பிறந்துட்டாவே. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாதுங்க விருச்சிக ராசியில பிறந்துட்டா. பயங்கரமான அறிவான குணம், பயங்கரமான சிந்தனையான குணம் எல்லாமே இந்த விருச்சிக ராசி நம்ம கண்டிப்பா சொல்லலாம். உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. எப்படி? எல்லாரையும் பேசுறத கேட்பாங்க, ஆனா இவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், இதுதான் இப்படிதான் போகணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கும். நிறைய ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி. ரகசியம் பயங்கரமா இருக்கும். அதான் சொன்னல, உள்ள வெளியில பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும், ஆனா பழகி பாருங்க உள்ள அன்பான குணம், தன்மையான குணம் செம்மையா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், போட்டியாளர்கள், வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப ஹார்டான ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விருச்சக ராசியில தொடர்புல கண்டிப்பா வரணும். அவரோட விருச்சக ராசி என்பதுக்கு 2026 இந்த வீடியோ மிக பெரிய ஒரு தகவலான வீடியோ. பாத்துக்கோங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமான ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த வருட பலன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்க ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் 2026 மிகப்பெரிய ஒரு அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அதனாலதான் நல்ல யோகம் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு போறோம். அப்ப ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். உங்க வாழ்க்கையில இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் நீங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போகலாம். அப்ப ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எங்க இருக்குது உங்க ஜாதகத்துல பார்க்கணும். பிறப்பு ஜாதகம் எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கும், இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே ஒரு கர்மா பிறந்திருக்கும், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், இதை பத்தி நோக்கி சிந்திச்சாவே கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இப்ப பாருங்க, இந்த வருஷத்துல கிரகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல ராகு. எப்படி? 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல சனி பகவான் இருக்காரு. இதுல ஸ்ட்ரெயிட்டா மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. 8ல குரு, உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. ஒரு பாருங்க, குரு மட்டும் பயிற்சியே வந்துருவாரு. நிறைய கிரகம் பாருங்க உங்களுக்கு கேந்திர யோகத்திலேயே இந்த விருச்சிக ராசி இருக்கு பாருங்களேன்.
திரிகோணஸ்தானத்துல சனி பகவான், இது செம்மையான யோகம். ஒரு ஒரு மனிதனுக்கு நம்மளுடைய அதாவது உங்க பிறப்பு ஜாதத்திலே சொல்றேன், 5ஆம் இடத்துலயோ 1ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது மட்டும்தான் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ஏன்னா இவரை கண்டு யாரும் பயப்படாவே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பயந்து ஒதுங்குவாங்க. சனி பகவான் ஐயோ அப்படிப்பா. இப்ப 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. உங்களுக்கு பாருங்க, அது இல்லாம 4ஆம் இடத்துல கேந்திர ராகாக இருக்காரு. 4ல கேந்திர ராகா இருக்காரு, 10ல கேந்திர கேதா இருக்காரு. ஏன்னா 1, 4, 7, 10 இதெல்லாம் கேந்திர யோகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிரக அமைப்பு எல்லாமே செம்மையா இருக்கு, குருவை தவிர. அதுவும் குரு சிலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 9ஆம் இடத்துக்கு திரிகோண ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்ப எந்த கிரகமே விருச்சிக ராசி 2026ல கெட்டதை கொடுக்க கூடாது. இது விதி. எப்படி கெட்டதை செய்யக்கூடாது உங்க வாழ்க்கையில். ஏன் செய்யக்கூடாது, எதனால செய்ய, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஏன்னா உங்க கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்தை பொருளெல்லாம் கெட்டது செய்யக்கூடாது. அப்படி ஏன் கெட்டது எப்படி நடக்கும்? நடந்தா உங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகம் பலம் இழந்தால் கெட்டது நடக்கும். யாரு? குரு, சனி, ராகு, கேது. இப்ப ஏன் நம்ம ஜாதகத்தை பார்க்க சொல்றோம்? இதுக்கு அடிதான் ரீசனா பார்த்துக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி பாருங்க, யாருக்கு ஜாதகம் நான் ஓப்பனா சொல்றேன், குருபவன் சரி இல்லாட்டினா என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும். வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இப்ப உடல் ரீதியா தாக்கங்கள், கண்டிப்பா காசு பணத்துல பிரச்சனை, கண்டிப்பா ஒரு தடங்களை நீங்க சந்திச்சிருக்கணும். கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யாரு? விருச்சிக ராசிக்காரங்க. கண்டிப்பா இட பிரச்சனை பார்த்திருப்பாங்க. குழந்தை பூர்வீக சொத்துல கண்டிப்பா ஒரு கலகம் வந்திருக்குங்க. ஒரு கேசு பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி ஆமான்னு சொல்லுவாங்க. வேலை இல்லாம வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. வண்டி, வாகனம், வீடு, சொத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்க உங்களுக்கு கிளம்பி இருக்கும், ஒரு கிளப்பு இப்ப கிளப்பி இருக்கும். தொழில ஒரு அப்படியே ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். வெளிநாட்டுல அவங்க எத்தனை பேர்ல வேலை பார்த்தவங்க, எத்தனை பேர் வேலையை விட்டீங்க? இப்ப நான் சொல்றது 2 மாசத்துல சொல்றேன். 2-3 மாசத்துல, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துல எத்தனை பேர் வேலையை விட்டீங்க? வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க? வேலை மேலாதிகாரி எவ்வளவு பேர் பிரச்சனையை பாக்குறீங்க? திருமண வாழ்க்கையில எத்தனை பேருக்கு தடங்கள் இருந்துச்சு? இதெல்லாம் ஓப்பனா சொல்றேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு. திருமணம், படிப்பு, கல்வி, தொழில், வேலை, இதுல தடங்களை கொடுத்து விட்டார். லாபஸ்தானம், வருமானஸ்தானம் சரியா இயங்கலை. இப்ப ஏன் நல்லா இருக்கும்? நீ எதை வச்சு நீங்க நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணம், ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, சனி பகவானுடைய பார்வை எல்லாமே செம்மையா பாக்குறாரு. சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா கல்யாணம் நடக்காத அனைவரும் கண்டிப்பா இதை எழுதியே வச்சுக்கோங்க. 2026ல அதிகமா கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசியை மட்டும்தான் இருக்கும். அதிகமா காதல் திருமணம் நிறைய பண்றக்கூடிய ராசி விருச்சிக ராசியா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை பாக்கியம், குழந்தை கிடைக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. எத்தனை பேருக்கு குழந்தை நல்லா இல்லையோ, குழந்தைக்காக எத்தனை பேர் தவம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணம், காதல் திருமணம், படிப்பு, கல்வியில, அரசியல் எத்தனை பேருக்கு போகணும்னு ஆசை இருக்கு? அரசியல பயங்கரமா ஜெயிக்க போறீங்க. அரசாங்க வேலைக்கு மாணவர்கள் எக்ஸாம் எழுதுங்க, ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும்? ஏதாவது சொல்றீங்க? இனிமே சூரிய பகவான் உங்க ராசியை விட்டு தாண்டிட்டாரு. இனிமே அவர் போய் உச்சத்துல போய் 6ஆம் இடத்துல வேலை ஸ்தானத்துல உட்காந்துருவாரு. எப்படி பார்த்தா 4-5 மாசம் தான் அவர் உட்காந்துருவார். கண்டிப்பா வேலை உத்தியத்தை சரி பண்ணிடுவாரு. எந்த ஒரு கடன் பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா அரசாங்க வேலை வாங்குவீங்க. ஒரு பதவி உயர்வுக்கு நீங்க போவீங்க. இதை எழுதியே வச்சுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டு. ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யுங்க. நீ எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க, லோன் கண்டிப்பா கிடைக்கும். எப்படி லோன் உடனே சாங்ஷன் ஆகும். எங்க போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும். கடன் உதவி நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா கடன் பிரச்சனை இருக்காது. வம்பு வழக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்காது. எந்த பேங்க்லையும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு சொல்றேன். வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி வந்து எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கலாம். என்னன்னு கேளுங்க. உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. லாட்ரி வந்து ஏறமா எடுக்க சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? 5ஆம் இடத்துல இருந்து நேரா அவர் எங்க பார்ப்பாருன்னா 11ஆம் இடத்தை சனிபவன் பார்த்து 2ஆம் இடத்தை பாரு. யாருக்கெல்லாம் சனிபவன் யோகமா இருக்காரோ, யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ கண்டிப்பா திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சிரும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பதம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் விருச்சிக ராசி செம்மையா இருக்கு. பாத்துங்க, இந்த வருஷம் 2026ல அந்தஸ்து, புகழ், கௌரவம் தேடி வரும். ஜாதக தசாபதி நல்லா இருந்தா. அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது. தடங்கள் இல்லை. எப்படி தடங்கள் உங்களுக்கு இல்லை. புதுசா தொழில் பண்ணணும்னா ஜாதக பார்த்து தசாபதி கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல ராகுக்கு எது இருக்கு, கண்டிப்பா பெரிய அளவு கொண்டு போயிரும். பாத்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா ஒரு நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்? எடுத்தவனே விசாக நட்சத்திரம் தான். எப்படி விசாகம் தான். இது எப்போதுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இவங்களுடைய பிடிச்ச குணமே இந்த பொறுமையான குணம், அமைதியான குணம், குடும்பத்து மேல உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய குணம், ஒரே குணம் இந்த விசாகனத்துல பிறந்தவங்க தான். ஆனா வாழ்க்கையில நிறைய தடைகள், தாமதம், பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டாங்க விசாகத்துல பிறந்தவங்க. 1 வருஷம் புளிஞ்சு விட்டாருங்க விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு. எதுவுமே சரியா இல்லையே. அக்டோபர்ல இருந்து எடுத்து பாத்துக்கங்களேன். கடன் பகை, எதிரி, வம்பு, வழக்கு பிரச்சனை எல்லாமே, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒரு கேசு பிரச்சனை, உடல் தாக்கங்கள், மருத்துவ செலவு, வரை செலவு எல்லாமே பார்த்தாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த விசாகனத்துல பிறந்தவங்க தான். இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க விசாகத்துல பிறந்தவங்க. சுப செலவு, சுபகாரி. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குற திடீர் யோகங்கள் இருக்கும், வேலை நல்ல ஒரு மாற்றம் வரும், படிப்புகள் நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த எழுத்துக்களின் சம்பந்தம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நீர் சம்பந்தப்பட்ட வேலை, உணவு சம்பந்தப்பட்ட துறை, அடுத்து இந்த பயணங்கள் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் 2026 செம்மையா இருக்கு பாத்துக்கோங்க. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வரும், தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் செம்மையான ஒரு மாற்றம் இருக்கு பாத்துக்கோங்க இந்த விசாகத்துல பிறந்தவங்க. அடுத்து அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். 24 மணி நேரம் உழைக்க சொன்னா உழைக்க நான் ரெடி, நீ ரெடியா பாப்பல. கடமை, கண்ணியம், கட்டிப்பாடு, திறமையான குணம், டேலண்டா குணம் எல்லாமே இந்த அனுசத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த லட்சத்துல பிறந்துட்டாவே எப்படி பயங்கரமான ஒரு குணம் இருக்கும், டேலண்டான குணம் கண்டிப்பா இருக்கும், சூப்பரான கேரக்டரா இருப்பாங்க. குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, வெளியூர் யோகம் நல்லா இருக்கு, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குது, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மக்கள் தொடர்பு உள்ள வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆசிரியர் வேலை, மெக்கானிக் வேலை, இரும்பு சார்ந்த கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட், அரசாங்க அரசியல் எல்லாமே சூப்பராக அனுசத்துல பிறந்தவங்க சொல்றாங்க. நான் ரொம்ப அவமான கஷ்டம், வேலை இல்லாம தடுமாற்றம் எல்லாமே ஒரு ஜூன் மாசத்துல இருந்து எது தொட்டாலும் இவங்களுக்கு சரியில்லை, ஓப்பனா சொல்றேன். தொழில் சரியில்லை, உத்தியோகம் சரியில்லை, எல்லாம் நமக்கு நிறைய ஜனம் கொடுத்து அனுச நட்சத்திரம் தான் 2025. இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை 2026 சூப்பரா இருப்பாது. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம், பயங்கரமான டேலண்டான குணம், பயங்கரமான அறிவான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. இந்த கேட்டை பிறந்தவங்க பயங்கரமான அறிவான பயங்கரமான ஒரு தன்மையான குணம் இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. இனிமேதான் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும் கேட்டை பிறந்தவங்களுக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா கோட்டை கட்டணுங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு பாருங்க இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம். இப்ப ரீசெண்டா பாருங்க ஒரு 3-4 மாசம் உடல் ரீதியாக தாக்கங்கள், மருத்துவ செலவு, வரைய செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க. இனிமே பண்ண மாட்டீங்க. கேட்டாச்சுன்னா இனிமே மருத்துவ செலவு வராது. ஆனா ஒரு 6-7 மாசத்துல கண்டிப்பா ஒரு வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, சொத்து ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு அமைப்பான யோகம் உங்களுக்கு தேடி வரும் பாத்துக்குங்க. இனிமே கெட்டது கண்டிப்பா நடக்காது, நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு பாத்துக்குங்க. நான் சொல்றது கேட்டாச்சு, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு லைஃப்ல. எதை எடுத்தாலும் எப்படி வெற்றியா வரும். வரக்கூடிய 2026 விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.